அங்க போற எல்லாரும் சிங்காசனங்கள். சிங்காசனம் வீட்டுதான மகிமையான பாக்கியத்தை உங்களுக்கு தருவேன் வாருங்கள் என்று அழைக்க வந்தார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி, எவ்வளவு ஆனந்தமான செய்தி. இதை விட என்ன செய்தி வேண்டும்? பரலோராஜ்யம் தருவேன். அது பரலோராஜ்யமே பார்த்து முடியாது, அவ்வளவு அதிசயமானது, அவ்வளவு அலங்கரிப்பானது, அவ்வளவு விசேஷமானது. ஒரு கால் கண்டு ஆசிரியராது. அங்க உட்கார சிங்காசனம், அது எவ்வளவு விசேஷமானது. சிங்காசனம் உங்களுக்கு தருவேன். சிங்காசனம் மாத்திரமா? இங்க ஆளுகை தருவேன். ஆளுகை. அவர் சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்து கொண்டிருந்தவர், ஆளுகை செய்து கொண்டிருந்தவர். ஆளுகை உங்களுக்கு தருவேன். 140 சொல்லுகிறது. சர்வத்தையும் ஆளுகிற தேவன். உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைவராக உள்ளது. உங்களுடைய ராஜ்யம் சதாகாலம் கூறியது. உங்களுடைய ஆளுகை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அந்த ஆளுகை, அந்த தலைமுறை தலைமுறையான அந்த ஆளுகையில விட்டுக்கொண்டு நம்மிடம் வந்தார். ஏன்? நாமும் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக காலாகாலம் எல்லா காலம் அவரோடு கூட ஆளுகை செய்யபடியாக. போயனாகானு கியாமனு கியாகுகானாதுனா ககுனா தகானா கபு கமா தனடினி ஷடிலிப் கோனியா பகவந்தனியா ஷடிலிப் குமா கமா நிதினு ஆண்டுனு கபுக்கமராது என்னுடைய மனுக்குமோ சத்தியபுயுள்ளுட்டன கமாண்டிய சிரண்டினி அபுகனு. ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை? எந்தெந்த அவரோடு கூட ஆளுகை, சதாகாலங்களில் ஆளுகை. மற்றவர்கள் எல்லாம் ஞாயிறு நரகத்தில் போவார்கள். எதுக்காக வந்தார்? நம்ம உலகத்தில் உள்ள எல்லாரையும் அழைக்க. பாவம் செய்யணும், நரகத்து போகக்கூடாது, நரகத்து பயங்கரம். அவரோடு கூட சதாகாலம் என்றென்று ஆளுகை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இது என்ன? யாரு கிடைக்கும் பாக்கியம்? யாரு கிடைக்கக்கூடிய பாக்கியம்? யாரு மனுஷனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமா இது? தெய்வத்து ராஜ்யம், அதுக்குள்ள தெய்வத்து சிங்காசனம், அங்க தெய்வத்துக்கு ஆளுகை, அல்ல நமக்கு ஆளுகையாம். இதெல்லாம் ஆயத்தமடைத்து கொண்டு அழைக்க வந்தார் நம்முடைய ஆண்டவர். எவ்வளவு சந்தோஷமான செய்தி, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி. சதாகாலம் ஆளுகையாக்கும். என்றென்றைக்கு அவரோடு கூட ஆளுகை, எப்பொழுது ஆளுகை, நித்திய நித்தியமான ஆளுகை. என்ன வாசியங்கள்? உம்முடைய ராஜ்ய சதா காலங்களில் உள்ள ராஜ்யம், பரலோக ராஜ்யம். அவருடைய ஆளுகை அங்கே தலைமுறை தலைமுறை என்றென்றைக்கு உள்ளது. அந்த சதாகாலம் உள்ளதான ராஜ்யத்தில், பரலோக ராஜ்யத்தில் தலைமுறை தலைமுறையாக ஆளுகை, தலைமுறை தலைமுறையாக ஆளுகை, என்றென்றைக்கு ஆளுகை செய்யும் பாக்கியத்தை தருபடியாக இந்த உலகத்திலே வந்தார். தலைமுறை தலைமுறையாக அவரோடு கூட ஆளுகை செய்யும் பாக்கியம் தருபடியாக வந்தார். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டு பண்ணுகிற செய்தி என்ன? கிறிஸ்துமஸ் செய்தி. தலைமுறை தலைமுறையாக அவரோடு கூட நாம் ஆள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அது என்ன? கிறிஸ்துமஸ் செய்தியாகும். தலைமுறை தலைமுறைக்கு அவரோடு கூட ஆள செய்ய வேண்டும். சதா காலங்களில் உள்ள ராஜ்யமாகி அவருடைய பரலோக ராஜ்யத்தில், சொர்க்க ராஜ்யத்தில் அல்ல விண்ணுலகத்தில், மோட்சலோகத்தில் நாம் பிரவேசித்து என்றென்றைக்கு அவரோடு கூட ஆள செய்ய வேண்டும். அதற்கென்றுதான் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். அதற்கென்றுதான் இந்த உலகத்திலே ஆண்டவர் வந்தார். ஆகவே கிறிஸ்துமஸ் செய்தி என்பது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறதா செய்தி, மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா செய்தி, மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு செய்தி. இன்றைக்கு அவரோடு கூட ஆளு செய்யும் பாக்கியத்தை கொடுக்கிறதான செய்தி, நல்ல செய்தி. அங்கே சிங்காசனம் மாத்திரமல்ல, அவருடைய ஜனங்களுக்கு கிரீடங்களும் உண்டு. கிரீடம், ஆண்டவர் அங்கே அநேக கிரீடங்களோடு காணப்பட்டவர். வெளிப்படுத்த விஷயம் 19:12 என்ன சொல்லுகிறது? லேலுயா ஸ்தோத்திரம். அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. எப்படி? ஆளுகை, நித்தியமான ஆளுகை. அந்த ஆளுகை விட்டுக்கொண்டு நம்ம அழைக்க வந்தார். அங்குள்ள ஆளுகை எல்லாம் விட்டுக்கொண்டு, சதாகாலங்கள் உள்ள ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்தை விட்டுக்கொண்டு, அங்குள்ள நித்தியமான ஆளுகை விட்டுக்கொண்டு நம்ம அழைக்க வந்தார். எங்க? நீங்க வாருங்கள், நீங்களும் வாருங்கள், என்னோடு கூட நித்தியமான இந்த ராஜ்யத்தில் பிரவேசியுங்கள், என்னோடு கூட என்னென்னைக்கு ஆளுகை செய்யுங்கள் என்று அழைக்கும்படியா வந்தார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி. ஆளுகை மாத்திரமல்ல, சிங்காசனம் மாத்திரமல்ல, கிரீடங்களை உங்களுக்கு தருவேன். கிரீடங்களை வைத்துக் கொண்டு ராஜாக்களா இருந்த ஆளுகை,
கிரீடங்களையும் வைத்துக் கொண்டு ராஜாக்களா இருந்த ஆளுகை. நீதியின் கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:8, யாக்கோபு 1:12, 1 பேதுரு 5:4 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதியின் கிரீடம், ஜீவனுள்ள கிரீடம், ஜீவ கிரீடம், மகிமையுள்ள வாடாத கிரீடம். இப்படி நீங்க இந்த ஆளுங்க எப்படி சும்மா இல்ல, சிங்காசனத்தில் இருந்து ராஜாக்களை போல இருந்து ராஜாக்களாக இருந்து ராஜாக்களை போல ராஜாக்களாக இருந்து ராஜாக்களை போல இல்ல ராஜாக்களாக இருந்து ஆளு செய்யும் பாக்கியத்தை உங்களை தரும்படியா வந்தேன். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாக இருந்து ஆளு செய்யும் பாக்கியத்தை உங்களை தரும்படியா வந்தேன். ராஜாக்களாக, ராஜாக்களுக்கு தான் சிங்காசனம், ராஜாக்களுக்கு தான் கிரீடம், ராஜாக்களுக்கு தான் ஆளுகை. இதெல்லாம் தரும்படியா வந்தேன். வாருங்கள் வாருங்கள், பாவத்தை விரும்பி பாவத்தை செய்து பன்றிகளை போல நடவாதிருங்கள். பாவத்தை விரும்பி பாவத்தை நடவாதிருங்கள். பாவத்தை செய்து தேவ கோபத்தையும் நரகத்தையும் நியாய தீர்ப்பையும் வருவியாதிருங்கள். வாருங்கள், என்னுடைய ஆளுகை ராஜ்யத்துக்கு வாருங்கள். என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்டவளா வாருங்கள். என்னோடு கூட ஆளுகை செய்ய வாருங்கள். என்னோடு கூட அரசாட்சியை வாருங்கள். நித்திய காலமும் நித்திய காலத்திலும் என்னோடு கூட ஆளுகை செய்ய பாக்கியத்திற்கு நீங்கள் வாருங்கள். உங்களுக்காக நான் கிரீடத்தையும் எல்லாம் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிரீடத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் கிரீடம், எல்லாரும் கிரீடங்கள் ஆயத்தம் பண்ணி வைத்துக் கொண்டு என்னோடு கூட அரசாட்சியை விட வாருங்கள் என்பதாக அழைக்க வந்தார். யாருக்கு? என் பன்றிகளுக்கு நாய்களுக்குமா? பன்றிகளுக்கு நாய்களுக்குமா? இது என்ன கிறிஸ்துமஸ்? யாருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம்? யாருக்கு? எல்லாருக்கும். ஆனா எத்தனை பேருக்கு என்ன ஆசீர்வாதம்? இந்த பாக்கியத்தின்படியா ஆண்டவர் வந்தார். இது என்ன? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா நற்செய்தி. வாருங்கள். எங்க வாருங்கள்? பல்லோராஜ்யத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு சிங்காசனம் இருக்கிறது, அது கிரீடம் இருக்கிறது, ஆளு இருக்கு, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள். பாவத்தை விட்டு பாவத்தை விட்டு மனந்து ரட்சிக்கப்படு, பரிசுத்தமடைந்து பரிசுத்தாகியம் பெற்று தேவனுடைய பிள்ளையா மாறு. நிறையக்குள்ளே ஜீவிக்காதே. ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி கொண்டு பாவம் செய்யாதே, போய் சொல்லாதே. ரட்சிக்கப்பட்டேன் சொல்லி கொண்டு பொய்யும் புரட்டு புத்தலாட்டு வைத்து நடக்காத. ரட்சிக்கப்பட்டேன் சொல்லிக் கொண்டு என்னெல்லாம் செய்து நடக்காத. ஆத்துமா இடர பண்ணாத. வா, இதெல்லாம் விட்டுக்கொண்டு அழைக்க வந்தார் என்று அழைக்கும்படியா வந்தார். பாத்துக்க, நான் என்ன செய்ய கக்கிறது, பன்றி என்ன செய்ய பின்னலாம் போறோம். ஜனங்களோட நிலைமை இப்படி. ஆண்டு இவ்வளவா இதுக்காக வந்தது. பிறந்தது எதற்காக தான். அது மாத்திரம் இல்லை, இவ்வளவு அதிகாரம், சகல அதிகாரத்தை உடையவர் ஆண்டவர், சகல அதிகாரத்தை உடையவர். நமக்கு பரலோகராஜ்யத்தில் அதிகாரத்தை தருவார். அவரவருக்கு உள்ள அதிகாரங்கள். மத்தேயு 28:18 என்ன சொல்கிறது? சகல அதிகாரத்தை உடைய ஆண்டவர் நமக்கும் அவரவருக்கு அதிகாரங்களை எல்லாம் தருவார். அதிகாரத்தோடு நீங்க காணப்படலாம். இங்க நீங்க பார்க்க வேண்டிய உலகத்துல உங்களுக்கு ஒன்றும் வேண்டாம். வாருங்கள், அங்கு அதிகாரத்தோடு நம்ம காணப்படலாம். வாருங்கள், உலகத்துல கீழ்த்தரமான காரியங்கள் நம்பாதிருங்கள், விரும்பாதிருங்கள். வாருங்கள், அதிகாரத்தோடு ஜீவிக்கலாம், அதிகாரத்தோடு அங்கே ஆலய செய்யலாம். வாருங்கள் என்று ஆண்டவர் என்ன செய்தார்? அதிகாரத்தை எல்லாம் விட்டு கொண்டு வந்தார். நமக்கு கிரீடத்தை தரும்படியாக, நமக்கு கிரீடங்களை தரும்படியாக அவருடைய கிரீடங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வந்தார். சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. யாருக்கும் எதிரியா ஒரு நாமம் கூட எழுதப்பட்டிருந்தது. அது என்னென்னைக்கு மறைவா இருக்கிறதான நாமம், ஒருபோதும் வெளிப்படாத நாமம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பெயர் ஆண்டவர் பல பெயர்கள் உண்டு. அதுல ஒரு பெயர் யாரும் தெரியாதபடி எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேக கிரீடங்கள் சிரசில், ஒன்று அல்ல, ரெண்டு அல்ல, பல கிரீடங்கள். நமக்கு ஒவ்வொரு கிரீடங்களை தருவார். அவரோடு கூட ஆளுகை செய்யும் பாக்கியத்தை தருவார். அதற்காக அழைக்க வந்தார். எவ்வளவு சந்தோஷம்! எங்களுக்கு ஆளுகை தருவேன், அதிகாரம் தருவேன், வாருங்கள் என்று அழைக்க வந்தார். எவ்வளவு சந்தோஷமான செய்தி! கிறிஸ்துமஸ் நற்செய்தி எவ்வளவு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகிறதான செய்தி, மகிழ்ச்சியான செய்தி, ஆனந்தமான செய்தி, ஆசீர்வாதமான செய்தி, பாக்கியமான செய்தி. ஆண்டவர் எவ்வளவு மேன்மையானவர், இவ்வளவு மேன்மையா இருந்தவர், இவ்வளவு மகத்துவம் உள்ளவர், இவ்வளவு மகத்துவம் மேன்மையுடையவராக இருந்த ஆண்டவர்
அந்த மகத்துவத்தை எல்லாம் துறந்து